வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சற்று முன் அண்ணாமலை யாருடன் கூட்டணி என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ பாஜகவோட கைகோர்ந்திருக்கும் எடப்பாடியா, பாஜகவோட கைகோர்ந்திருக்கும் பாமகவா, பாஜகவோட கைகோர்ந்திருக்கும் அமமுகவா? ஸோ எந்த கட்சி யாருடன் கூட்டணி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. ஸோ பாஜகவில் இதை பற்றி நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை முக்கியமான தகவல் சொல்ல போகிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக களம் இறங்க போகிறார் அண்ணாமலை. ஸோ அதிமுகவுடைய ரகசியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அம்பலமாகிட்டு இருக்குங்க. அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ பேட்டி கொடுத்துருக்காரு. விவசாயிகள் மீது அக்கறை நாங்கள் வச்சுருக்கோம் அதிகமாக. கோவை மாவட்டத்துக்கு வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி அளித்தார். அப்பொழுது எல் முருகன் மறுபடியும் ராஜ்யசபா உறுப்பினராக போட்டியிடுகிறார் என பாஜக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அறிவிச்சிருக்குங்க. தேர்தல் நடத்தும் நேரம் மத்திய பிரதேசம், தமிழகம் என அவரது பணி மேலும் சிறக்கட்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பல முறை உயர்த்தப்பட்டுள்ளது. 1952 67 ஒரே நேரத்தில் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்றது. அதில் 50 முறை இந்திரா காந்தி ஆட்சிகளை கலைத்ததால் தேர்தல் நடத்தும் நேரமும் மாறியதுங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நேரம், நெஞ்சுக்கு நீதி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இப்படி அடுத்தடுத்து அடுக்கி கொண்டே போகிறாரு. அதில் ஒரு விஷயங்கள் நமக்கு மாட்டியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாஜக பார்த்திங்கன்னா திடீரென்று அன்புமணியோடைய கூட்டணி வைக்கலாம், பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் கிட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்துனாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அன்புமணி அதற்கு அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்றத ஒரு முக்கிய தகவலாக நமக்கு கருதப்படுங்க. அது பலிக்காததுனால அதிமுகவுடைய ரகசியமாக, ஸோ ஏ டீம் மற்றும் பி டீம், எடப்பாடி டீமுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டீமுக்கும் பேச்சுவார்த்தை தனித்தனியாக பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்திங்கன்னா ரகசியமான இதை வச்சுருக்காங்க. திமுகவுடைய எம்பி பார்த்திங்கன்னா அதிமுக இல்லைனா பாஜகவில் இணைவதற்கு, இந்த விஜயதாரணி அவர்கள் இணைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு கருதப்படுதுங்க. ஸோ எது எப்படியோ கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு பெரும்பான்மையான கூட்டணி வச்சுட்டு தான் களம் இறங்க போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அரசியல் வட்டார தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை இன்னொரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.